அதுவும் போலக்கா ஜல்லிக்கட்டுக்கு வந்து டோக்கனை கூட வாங்கிடுறாங்கக்கா, மாடு அவுக்க முடியல. எதனால அது சொல்லுங்க நீங்கள். டோக்கன் கிடைச்சது கிடைக்க கேட்டால் டூப்ளிகேட்டுன்றாங்க. அப்புறம் நாங்கள் சண்டை போட்டு வச்சு அப்புறம் அவுக்க வேண்டியதாக இருக்குது. டோக்கனும் வாங்கிடுறோம், டிடியும் பதிஞ்சிடும், செலவு ஒன்றையும் போயிடுறோம். எதுக்கு நாங்கள் சண்டை விடணும்? மாடு அவுக்கணும், சண்டை விட்டு மாடு அவுக்கலாமா? அது எதுக்கு? அது எப்படின்னா ஒரே நம்பரில் 2 எவனா ஒரு டூப்ளிகேட் போட்டிருப்பேன். இப்போ என்கிட்ட 50 இருக்குது, உங்கள்கிட்ட 50 நம்பர் இருக்குன்னா என்ன ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் 50 கொண்டு போயிருப்பீங்க முன்னாடியே. இப்போ நான் ஒரிஜினல் கொண்டு போயில என்ன சொல்லுவேன், 50 ஏற்கனவே போயிருச்சுரா அப்படின்றியா. ஆனால் அந்த ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது என்னது வரும், என் மாடு தான் வரும் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. சத்திரப்பில் ஸ்க்ரீனில் போட்டு காட்டினாங்க வருங்க, அந்த மாதிரி போட்டால் தெரியும் எந்தெந்த மாடு டூப்ளிகேட் எது ஒரிஜினல். வந்து என் மாடு ஜெயிக்குதுன்னா, என் மாடு குத்தி பிடிச்சினா யாராவது நான் பேச கேட்பேனா, என் மாடு குத்துனா என் மாட்டை அடிக்க முடியுமா? மாடு வீர மாடு. இப்போ வீரன் அவன் மாடு பிடிக்கிற வீரன், அவன் மாடை பிடிக்கிற தப்பே கிடையாது. வீர விளாட்டு 2 மாடும் மனுஷனு சேர்ந்தா விளாட்டு. அது இது ஒரு விளாட்டு தான். என்ன பிடிக்கிறீங்க சேஃப்டியாக பிடிக்கணும். ஒரு பேஜில் 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு கொடுக்கணும், முயற்சி கொடுக்கணும். ஒருத்த மட்டுமே எல்லா மாட்டையும் பிடிக்கக்கூடாது, எல்லாரும் பாதி பாதியாக பிடிக்கணும் மாட்டை.